கம்பீர் சார், நீங்க சும்மா 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 கேகேஆர் பிளேயர்ஸ்க்கு மட்டும் நீங்க இது பண்றீங்க, ஓரவஞ்சனை காமிக்கிறீங்க. அந்த கேகேஆர் பிளேயர்ஸ் எடுத்தாலும் கப்ப ஜெயிச்சு கொடுத்தல, அதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் இப்ப பேச முடியாது. இப்ப எங்களுக்கு என்னன்னா கேகேஆர் பிளேயர் இல்லாம ஒரு நல்ல பிளேயரா கேப்டனுக்கு சொல்லுங்க. கேப்டனுக்கு சொல்லவா? நான் ஸ்குவாடை எடுத்து வச்சிட்டேனே. அதுல கேப்டன் மட்டும் முதல்ல சொல்லுங்க. அதுல கேப்டன் வந்து ஆண்ட்ரி ரசல். யோ, இந்தியன் டீம்யா. இந்தியன் டீம்னா என்ன சேர்க்க மாட்டீங்களா? அவர் தான் அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல விளையாடல. பிளேயர் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். சேசேரா அவருக்கு உங்களுக்கு தான் ஆகாதே. சரி, இப்ப யாரு? சுமன் கில் சொல்லுங்க. சுமன் கில் சொல்லவா? நீங்களே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன சொல்லுங்க. தெரியுதுல்ல, சுமன் கில்லா? ஆமா, வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணுங்க. அவனை அனுப்பிவிடுங்க போங்க. எவனா? சுமன் கில் அனுப்பிவிடுங்க. தம்பி கில்லு. ஆமா, நான் அங்க எவ்வளவு பிஸியா என் ஆள்கிட்ட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீ டீனேஜர்ஸ் தான், குட்டி பையன் தான். அதனால உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தர்றேன். குட்டி பையன்ட்டீங்க, அப்புறம் என்ன பொறுப்பு? இந்தியன் டெஸ்ட் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா அவரு போயிட்டார். இனி நீ தான் கேப்டன். என்னது, நான் கேப்டனா? ஏங்க கிள்ளி இருங்க, என்ன பாத்துங்க, என்ன கிள்ளி பாத்துட்டே என்னங்க சொல்றீங்க? நீ தான் டெஸ்ட் டீமோட கேப்டன். ஐயோ, என்னங்க இது? எல்லாம் எங்க மாமா பார்த்து வச்ச வேலைதான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கும்பிடு. மாமா போய் நான் கிட விட்டேன். எதுக்கு? ஆமா, கேப்டன் கொடுத்திருக்கேன். ஐயோ, அங்கிட்டு T20 நல்லா பண்ணேன். ஏதோ ஒரு வாட்டி அதிர்ஷ்டத்துல ஜிடியை குவாலிஃபை பண்ணி கொண்டு வந்து அதுக்கே கேப்டன்னா, அப்போ ஜிடி கப் அடிச்சா யோசிச்சு பாருங்க. T20 வேர்ல்டு கப்பு அது இது எல்லா இடத்துலயும் கில்லுதான். கடவுளே கில்லு இனிமேல் வர வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் காலம் இருக்கு. அதுக்கு இருந்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் குறைச்சுக்கோங்க. சரி, டீம் கேப்டனா உங்கள்ட்ட நான் டீமை சொல்ல போறேன். சொல்லுங்க. சரியா? சொல்லுங்க. கேளுங்க. சுப்மன் கில் கேப்டன். ஓகே. உங்களுக்கு வைஸ் கேப்டனா ரிசாப் பண்ணிட்டு இருப்பாரு. இருந்துட்டு போட்டோம். SSV ஜெய்ஸ்வால் இருக்காரு. அது என்னையோட சின்ன பையன். வேணுமா வேண்டாமே? நீங்க நல்லா விளையாடுற ஓபனர். அதனாலதான் எனக்கு ஒரு பயம் இருக்கு. ரோஹித் சர்மா ஓபனர். அவனுக்கு ஃபோர்த் ஸ்பாட்டா? நல்லா தூங்கலாம், என் ஆள்கிட்ட பேசலாம். KL ராகுல். அவர் வேண்டாம் ப்ளீஸ். அவர் தான் ஓபனர். சரி, சொல்றீங்க, கேட்டுக்கிறேன். சாய் சுதர்சன். அவன் ஒன்று. ஓகே, இருக்கட்டும். நம்ம பையன் அபிமன்யு ஈஸ்வரன். கேள்வி கூட பட்டது இல்ல. நல்லா பண்ணிருக்கான்பா. சரி, வந்துட்டு போட்டும். கருண் நாயர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் ட்விட்டுக்காக கன்ஃபார்ம். ஆனா இந்த இடத்துல சோக ஸ்டேட்டஸ்க்கு ரெடி பண்ணிட்டீங்க. நிதிஷ்குமார் ரெட்டி. அவன் தான் 100 அடிச்சிருக்கான். போட்டுருவேன். எப்ப? ஆஸ்திரேலியால போய் 100 அடிச்சிருக்கான். IPL தான் ஒண்ணும் பண்ணலையே. டெஸ்ட் டீம் கூட்டு போறேன். IPL கூட்டு போறா. சரி, அது கொஞ்சம் இன்னும் வரல வெளியே. ரவீந்திர ஜடேஜா. அவர் இன்னும் ரிட்டையர் ஆலையா? அவங்க 2 பேரும் போயிட்டாங்கல்ல, அப்ப இவரும் போகணும்ல. இந்த கேள்வி வரும்னு நினைச்சேன். தேவையில்லாம பேசுறேன். அவர் இல்லன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு ஆள் இல்லைங்க. அக்ஷர் பட்டேல் நம்பர் 1 பவுலர் டெஸ்ட்ல. சரி, ஓகே, கண்டினியூ. துருவ் ஜுரேல். சரி, இருந்துட்டு போட்டோம். வாஷிங்டன் சுந்தர். நம்ம ஆளு. கரெக்ட். சர்துல் தக்கூர். அவன்லாம் இன்னும் வீட்டுக்கு போலையா? அவர் பேர் என்ன? லார்டு தக்கூர். லார்டுன்னு பேர்ல மட்டும்தான் இருக்கு. லார்டுல போய் விளையாட போறீங்க. அவுட் எடுக்கணும்னா இவன் தான் வேணும். என்னென்ன பேசுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா. வேணான்னு சொல்லுவேனி. முகமது சிராஜ். இருக்கட்டும். பிரசித் கிருஷ்ணா. ஓம்பையா தான். நம்ம ஆளு. ஆகாஷ் தீப். சரி, இருந்துட்டு போகுது. அஸ்தீப் சிங். அவன் எதுக்குங்க இங்க? அவன் எதுக்கு? நல்லா பண்ணிட்டு இருக்காண்டா. ஏங்க, அவன் எல்லாம் 10 ஓவர் போட்டுருவானா? 10 ஓவரா? 30 ஓவர் போட வேண்டியிருக்காங்க. போடுவானா? சரி, ஆனா நல்லா வைக்கிறேன். ஆமா, 15 பேர் தான் ஸ்குவாடுக்கு. இன்னொருத்தர நீ விட்டுட்ட. யாரு? குல்தீப் யாதவ். ஒரு ஸ்பின்னரோட நீ போயிருவியா நீ வீட்டுக்கு? ஏங்க, ஜடேஜா ஸ்பின்னரு. அப்புறம் வேற யாரு ஸ்பின்னர்? இவர் சுந்தர். அப்புறம் வேற யாரு? நானே திடீர்னு கையெத்திக்க. போதும். சரி, சைனாமேன் நம்மளுக்கு தேவை. அது குல்தீப் யாதவ் வேணும். சரி, 18 பேர் எதுக்கு? 11 பேர் வச்சு 11 மிச்சம் 7 பேர் வீட்டுல இருக்கணும். 7 பேர் வீட்டுல இருக்கணுமா? பேசாம அவங்க எப்படி இங்கிலாந்து சுத்தி பார்க்க போறேன்னு நான் அவங்க கூட போய்க்கிறேன். வேற ஆளை கேப்டன் பண்ணுங்க. இங்கிலாந்து கிளைமேட் நல்லா இருக்கு சாரா. தம்பி, டீம்லாம் ஓகே தானே? இங்கிலாந்து போய் கப் அடிச்சிடலாம்ல? இத வச்சு ஃபுட்பால் தான் விளையாட முடியும். என்ன கப் அடிக்க முடியும்? தம்பி, சூப்பர் டீம் எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்க. பேர்ல மட்டும்தான் சூப்பர் டீம் இருக்கு. நீங்க சொல்றது சூப்பரா இருக்கு. டீம் சரியில்லை. கண்டிப்பா நல்ல டீம், பிரமாதமான டீம். ஐயரே எடுக்கல. ஐயரே யார் பாத்து? வெங்கடேஷ் எதுக்குப்பா? ஜோக்கு. சிரிக்கணும். சிரிச்சிட்டோம். ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் எடுக்கல? ஆமா, ஏன் எடுக்கல நீங்க? நான் எடுக்கல இல்லங்க, நீங்க தாங்க. ஏன் எடுக்கலனா, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் போக எதுக்கு எடுத்துக்கிட்டு? கரெக்ட். நல்லா பண்ணா நம்ம என்னைக்கு எடுத்தோம்? அதுவும் கரெக்ட் தான். இந்த ஷோக்கெல்லாம் தேவையோட ஸ்ரேயஸ் ஐயரை ஏன் எடுக்கல? பர்ஃபெக்ட்டா விளையாண்டுகிட்டு இருக்காரு. T20ல பர்ஃபெக்ட்டா விளையாண்டு சாம்பியன் ட்ராஃபில அடிஷன் ஒர்க்கு பறக்க விட்டாரு. வேர்ல்ட் கப்ல கூட நல்லா தான். அப்புறம் என்ன? அப்புறமே நல்லா தான் விளையாண்டாரு. ரஞ்சி டிராஃபில சூப்பரா விளையாண்டிருக்காரு. ஏங்க எடுக்கல? 4th ஸ்பாட்ல அப்புறம் யாருங்க விளையாட வைக்க போறீங்க? சொல்லுங்க யாருன்னு. அதத்தான் நான் கேக்குறேன். யாரை விளையாட வைக்க போறீங்க? பிரின்ஸ். இல்ல, புரியல. அந்த படமே நல்லா இருக்காது. பிரின்ஸ் நீங்க எந்த சொல்லிட்டு இருக்கீங்க? சுப்மன் கில். ஓ சரி, அவர் என்ன பண்ண போறாரு? ஸ்பாட். ஓ, இது என்ன டீம் இல்ல சீட்டு கட்டா போட்டு குலுக்கிட்டு இருக்கீங்க? அவர் ஓபனர் தானே.
அவர் இனிமே 4th ஸ்பாட் தான் விளையாடுவார் கேப்டனா. ஸ்ரேயஸ் ஐயர் T20 விஜயசாராய் டிராஃபி வேற என்ன ஒயிட் பால்ல எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. ரெட் பால்லே பண்ணிருக்காரு சொல்லு. தெரியுதுல அப்புறம் என்ன 4th ஸ்பாட் தான் இடம் இல்லையா அவருக்கு? ஆனா நீங்க பண்றதுல எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது. ஒரு காலத்துல KKR டீம் பிளேயர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த வாட்டி நீங்க சும்மன்கள்ல கேப்டனா எடுத்தனால GT ஸ்குவாட் மட்டும் தான் உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.